என்னென்ன நோய்கள் வரும் அதை பத்தி சொல்லுங்க. வந்து கால் வாக்கான வரும். சரி. வாய் வாக்கான வேற வரும். அடுத்தால மஞ்சக்காமலும் வரும். ஓகே. அடுத்தால என்ன ஆகி போச்சுன்னா காய்ச்சல் அடிக்கடி வரும் குட்டிகள். இன்னைக்கு கூட ஒரு 3 குட்டி காய்ச்சல் கேட்டீங்களா? இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கு, அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. என்ன அப்புறம் வயிறு வேதனைகள் அதிகமா வரும். அதையும் பார்க்கணும். ஒரு ஆள் எப்ப பார்த்தாலும் இந்த பண்ணையில இருந்துகிட்டே இருக்கணும். நல்லதுக்கும் போக முடியாது, கெட்டதுக்கும் போக முடியாது. குட்டி வந்து பார்த்துட்டு இருக்கணும், பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி உடனே பண்ணணுமா? எப்படி உடனே பண்ணணும். அது என்ன ட்ரீட்மெண்ட் உடனே பார்த்துடணும். காய்ச்சலா, வாயில இருந்து புண்ணு இருக்கா, இந்த மாதிரி உடனே எப்போ பார்த்தாலும் மெடிசன் வச்சுட்டே இருக்கணும். டாக்டர் கன்சல்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க? டாக்டர் ஃபோன் பண்ணி கேட்பா எதுவும் செஞ்சுருவோம் அவசரத்துக்கு அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அது பண்ணனால தான் நம்ம உயிரிழப்பு பிரச்சனை. உயிரிழப்பு 100க்கு எப்படி 100 குட்டி வாங்கினாலும் எப்படி ஒரு ஆண்டவன் மீதுல ஒரு 5 குட்டி ஆண்டவனுக்கு போயிரும். மாற்றங்கள் கிடையாது. எது ரொம்ப பாதிக்கும் நம்மள? காய்ச்சல்லாம் பாதிக்காது. இந்த மஞ்சக்காமலை நம்மளை சோழி முடிச்சு. மஞ்சக்காமலாம் எப்படி அறிகுறி, அதை பத்தி சொல்லுங்க. அறிகுறி நம்மளுக்கே தெரியாது. இறையோட போய் லைட்டில் திங்கும், ஓரமா அப்படியே நிற்கும், மந்தம் முடிச்ச மாதிரியே நிற்கும். ஓகே. அது நல்ல அந்த கணிச்சு நல்லா கூர்ந்து அந்த குட்டியை பார்த்தாங்கன்னு வைங்களேன், தூக்கிடுவாங்க. நம்மள வந்து அனுபவங்கள் பத்தாதவங்க மாட்டிக்கிடுவாங்க. அந்த அது பார்த்துல காய்ச்சல், அது மஞ்சக்காமலன்னு நம்ம தெரிஞ்சிடும், குட்டி தெரிஞ்சிடும். அது வந்து காப்பாற்ற முடியாது. மேக்சிமம் இறைவனானா காப்பாத்திடலாம். நாங்க ஒரு 3 குட்டி காப்பாத்தினோம். 3 குட்டி மஞ்சக்காமல பலி கொடுத்துட்டோம்.